காலை வணங்கும். இந்த சூடு கொண்ட பூனைகள் மாதிரி இந்த நீதிமன்றங்கள் என்ன பண்ணுறதுன்னா, இந்த உச்ச நீதிமன்றம் ஏதாவது ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கன்னா பயப்படுதுங்க. அதாவது இந்த ஈக்காலஜியில் வாட்டர் பாடியில் வீடு கட்டக்கூடாது, பிளான் கட்டக்கூடாது, அதெல்லாம் கரெக்ட் தான். பெரிய அளவில் இருக்கிற வாட்டர் பாடிஸில் கரெக்டில் கரெக்டு. இந்த சின்ன சின்ன ஏரிகள், துத்துப்போன ஏரிகள், யுகங்களுக்கு முன்னாடி துத்துப்போன ஏரிகள், அதெல்லாம் அந்த பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து காமிச்சு, இது பாருங்கள், இதுக்கு அந்த காலத்தில் ஒரு சின்ன குட்டை இருந்திருக்கு, அந்த காலத்தில் இந்த சின்ன ஏரி இருந்திருக்கு, மாயம், அதை வச்சுலாம் காமிச்சு குடிமகன்களை வதைக்கிறது. நீதிமன்றம் என்ன பண்ணுதுன்னா, பால் சூடு கண்ட பானை மாதிரி, ஆஹா ஏரியா, ஆஹா குட்டையா, அதெல்லாம் கிடையாது கிடையாது. கொஞ்சம் மைண்டை கீண்டு அப்ளை பண்ணி ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி அந்த மாதிரி எதனா ஏரி அங்கே இருக்கா, அது இருக்கிறதுனால யாருக்காவது லாபம் இருக்கா, மறுபடியும் அந்த ஏரியை உருவாக்க முடியுமா, இவ்வளோ விஷயங்கள் கவனித்து உத்தரவு பிறப்பிச்சா நல்லாயிருக்கும். உங்களை நம்ம தவிர வேறு எங்கே போய் இந்த மக்கள் முறையிடுவாங்க. இதே மாதிரி தான் ஒரு நல்ல தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நீங்கள் படிக்கிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ், இந்த பிளான் வாங்கிறதுக்கு எவ்வளோ தாவு தீருதுன்னு பார்த்துக்குங்க. ஏஆர் 2026 உத்தரகாண்ட் 52, ஏஆர் 2026 உத்தரகாண்ட் 52, தினேஷ் சந்திர சிங் ராவத் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரகாண்ட் அதர்ஸ். இந்த தினேஷ் சிங் ராவத் என்ன பண்ணுறாரு, 2006 ஒரு பதிவு பெற்ற பத்திரம் மூலமாக 81.78 ஸ்கொயர் மீட்டர் இடம் பிளாட் வாங்குகிறார். ஆதாலே காம்பவுண்ட், சுகத்லால் ரீஜன், நைனிடாலில். அதுக்கு தகுந்த மாதிரி மியூட்டேஷன்னா பெயர் மாற்றங்கள், உரிய எல்லா ஆவணங்களும் பெயர் மாற்றங்கள் நடந்து போகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு பிளானுக்கு அப்ளை பண்ணுறாரு, மேப் போட்டு 2015. ரிப்போர்ட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் அத்தாரிட்டி 2008 ரிப்போர்ட்டு கொடுக்குறாரு. எல்லாமே அதுக்கு முன்னாடியே இவங்க நிறைய பேருக்கு அந்த பகுதியில் கட்டடம் கட்டுறதுக்கு அனுமதிகள் கொடுத்துருக்குறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சேங்ஷன் கொடுத்துருக்காங்க. இவர் எல்லார்கிட்டையும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுத்துருக்காரு. ஜியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, டவுன் பிளானிங் டிபார்ட்மெண்ட்டு, நகர்பாலிகா பரிஷத்து, ஊராட்சி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு தேவையான பணம் கட்டிட்டார். ஜூனியர் இன்ஜினியர் ரிப்போர்ட்டு 2014 கொடுத்துட்டார், எல்லா ஃபார்மாலிட்டிஸும் கொடுத்தாச்சு. அப்போ இது இதெல்லாம் எப்போ நடந்ததுன்னா 1/5/2015, 2/5/2015 ஒரு மாஸ்டர் பிளான் கொண்டு வராங்க. அதை சுகத்தால் லேக்குக்கு 30 மீட்டருக்குள்ளே யாரும் வீடுகள் கட்டக்கூடாது. இப்போ அதை வச்சு இவங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இந்த அடிப்படையில் தான் இந்த நீதிமன்றத்தை அணுகுகிறார்கள். நீதிமன்றம் ஒரு ரேஷியோ கொடுத்துருக்கு, அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமானது. பில்டிங் மேப் சேங்ஷனு, அந்த ஜிஓ கவர்மெண்ட் ஆர்டர் 2015 ஆர்டரு, அந்த மேப் விவரங்கள்லாம் ரெட்ராஸ்பெக்ட் முன்தேதியிட்டு செல்லுபடி ஆகுமா ஆகாதா. இவர் இந்த ஜிஓ வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ஃபார்மாலிட்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால இவருக்கு மேப்பை ரிஜெக்ட் பண்ணுறது சட்டப்படி செல்லாது. ஏன்னு கேட்டால், இந்த ஜிஓ மாஸ்டர் பிளானு ரெட்ராஸ்பெக்டிவாக அப்ளை பண்ணக்கூடாதுன்னு தீர்ப்பு கொடுத்து அந்த அதிகாரிகள் கொடுத்த உத்தரவை ரத்து பண்ணி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ இதை ரெண்டுக்கு இன்னொரு காரணமும் ஒன்று போடுறது என்னென்னா, நீங்கள் ஏற்கனவே இதை மாதிரி பல விதங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கீங்க. அந்த உத்தரவுகளெல்லாம் நீங்கள் பார்க்காம இதை இவர் மாத்திரம் அவர் ஒரு ஆளை நீங்கள் ஏதோ அனுமானத்தின் அடிப்படையில் இந்த ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணுறது தப்புன்னு சொல்லி பில்டிங் மேப்பை அப்ரெஷ்ஷாக சேங்ஷன் பண்ண சொல்லி உத்தரவு போட்டுருவாங்க. இந்த அளவுக்கு நீதிமன்றங்கள் உதவி செஞ்சால் தான் மனிதர்கள் என்ன பண்ண முடியும். நம்ம எப்படியாவது இந்த வசதி இருக்கிறோம், நீங்கள் அப்ரூவ்டு பிளான் அப்படின்னு போடுறோம், அதை நம்பி வாங்குகிறோம். அதுக்கப்புறம் கேட்டால் அது ஏரியில் இருக்குது, குட்டையில் இருக்குது, கட்டையில் இருக்குன்னு பிளான் கொடுக்கலாம். அந்த இடத்த வச்சுட்டு என்ன செய்வார் அவர்? இந்த மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோ வழக்குகள் நீதிமன்றத்தில் வருது. நீதிமன்றத்தை அணுகாமல் வேறு எங்கே அணுக முடியும்? நீங்கள் தான் செய்யணும். அதிகாரிகள் காசு கொடுத்தா தான் வேலை செய்வாங்க. காசு கொடுக்கலன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்கங்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள்.
வணக்கம்.